அபுதாபியில் நடைபெற்று வரக்கூடிய ஐபிஎல் அணியின் மினி ஏலத்தில் இலங்கை வீரர் பத்திரனாவை கொல்கத்தா அணி 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்கிறது. அந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். அவரிடம் பேசலாம். சடையாண்டி, இப்போ 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். மற்ற வீரர்களோட நிலை என்ன? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினுடைய அந்த சேர்ப்பு எப்படி இருக்கிறது? ஐபிஎல் தொடருக்கான அந்த மினி ஏலம் என்பது கொல்கத்தாவிற்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் இடையிலான கடுமையான போட்டி என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் இரண்டு அணிகளுக்குமே அதிகமான கையிருப்பு தொகை இருந்தது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏற்கனவே கேமரூன் கிரீனை 25 கோடி ரூபாய்க்கு 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் பதிரனாவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விடுவித்த அந்த பதிரனாவை 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதிரனாவுக்கு 13 கோடி ரூபாய் ஏலம் எடுத்திருந்தது. தற்பொழுது 5 கோடி ரூபாய்க்கு அதிகமாக பதிரனா ஏலம் கேட்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது ரவி பிஷ்னாயை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலம் எடுக்க ஒரு கடுமையான போட்டி போட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 5.8 கோடி ரூபாய் வரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரவி பிஷ்னாவை ஏலத்தில் எடுப்பதற்கு போட்டி போட்டது. இருப்பினும் ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அதிக ஏலத்தொகைக்கு கேட்டதன் அடிப்படையில் அந்த ஏலத்தொகை கேட்கப்பட்டதிலிருந்து ரவி பிஷ்னாயிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விலகி இருக்கிறது. தற்பொழுது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 7.2 கோடி ரூபாய்க்கு ஏலம் கேட்டிருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மொத்தம் 9 வீரர்கள் தேவை. இதுவரை கிட்டத்தட்ட 15 வீரர்களுக்கு மேல் ஏலம் விடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வீரரை கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை ஏலத்தில் ஒப்பந்தம் செய்யப்படவில்லை. லிவிங்ஸ்டனை ஏலத்தில் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் அவரையும் ஏலத்தில் எடுக்கவில்லை. வெங்கடேஷ் ஐயரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என சொல்லப்பட்டிருந்தது. அவரையும் ஏலத்தில் எடுக்கவில்லை. கான்வே, ரச்சின், ரவீந்திரா, கேமரூன் கிரீன் மற்றும் ரவி பிஷ்னாய் ஆகிய 2 பேருக்கு மட்டுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலம் எடுக்க முன் வந்தது. ஆனால் 2 பேரையுமே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கேமரூன் கிரீனை எடுத்தது. ரவி பிஷ்னாய் தற்பொழுது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக 7.20 கோடி ரூபாய்க்கு ஏலம் கேட்கப்பட்டிருக்கிறார். நிறைய வீரர்கள் ஏலம் விடப்பட்டிருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை பெரிய அளவில் ஏலம் கேட்கவில்லை என்பது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிகபட்சமாக இதுவரை ஏலம் விடப்பட்டதில் அதிகபட்சமாக ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன் கிரீன் 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பதிரனா 18 கோடி ரூபாய்க்கு அதே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியாக ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். இனிமேல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அதிக ஏல தொகைக்கு வீரர்களை எடுக்க முடியாது. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அதே 45 கோடி ரூபாய் வரை இன்னும் கையிருப்பு தொகை இருக்கிறது. எனவே இனி வரக்கூடிய முக்கியமான வீரர்கள், நட்சத்திர வீரர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலம் எடுக்கும் என எதிர்பார்க்கலாம்.